உங்களை நடத்துகிறவர்கள், ஊழியர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா எப்படி இருக்கிறார்கள்? விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் உங்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி ஜெபிக்கக்கூடாது? பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது எப்படி அவர் ஜெபம் பண்ணக்கூடாது? ஐயோ இவங்க இருக்கிறாங்களே ஆண்டவரே அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது? துக்கத்தோடு அவர் பண்ணக்கூடாது. அது மாத்திரமல்ல, அப்படி அவர் துக்கத்தோடு பண்ணினார்னா அது உங்களுக்கு என்னவா இருக்காது? பிரயோஜனமாக இருக்காது. நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில், நல்லா கவனிங்க, ஒரு பாஸ்டருடைய கூட்டத்தில் ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டரை பற்றி ஒரு உதாரணம் சொன்னார். நான் அதை கேட்டேன். என்ன சொன்னார்னா, ஒரு பாஸ்டர் இவரை பார்த்து தன்னுடைய சபையில் பல காரியங்கள் என்னென்னலாம் செய்ய முடியுமோ செஞ்சும் அந்த சபை வளரல. அந்த சபை வளராதனால இந்த சீனியர் பாஸ்டரை பார்த்து கேட்குறாரு, நான் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன், என் சபை வளரல, நீங்கள் ஒரு சீனியர் போதகர் எனக்கு ஆலோசனை கொடுங்கன்னு போய் கேட்டார். அப்போ அந்த சீனியர் பாஸ்டர் பார்த்து சரி சொல்லுங்கள். அப்போது சில கேள்விகள் கேட்டார். நீங்கள் எவ்வளோ காலம் இந்த சபையில் ஊழியம் செய்கிறீங்க? 3 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னால் யார் ஊழியம் செஞ்சாங்க? வேறொரு போதகர் ஊழியம் செஞ்சார். அப்போ வேறொரு போதகர் இருக்கும்போது நீங்கள் அங்கே போனீங்க? இல்லை, அந்த போதகர் அந்த சர்ச்சில் ஊழியம் செய்ய மாட்டேன்னு போயிட்டாரு, அதனால என்னை அழைச்சாங்க, நான் அந்த சர்ச்சுக்கு போனேன் அப்படின்னு. சரி, ஏன் அந்த போதகர் போனார், என்ன காரணம், அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். எனக்கு தெரியும் அப்படின்னார். அப்போ அந்த காரணத்தை சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, இந்த சபை விட்டு போன பாஸ்டரு அந்த சபையில் ஊழியம் செய்திருந்த நாட்களில் அவருடைய 2 பிள்ளைகளும் நல்ல ஸ்கூலில் படித்தாங்க. அந்த சர்ச்சும் வீடும் அவருக்கு ஒன்றா இருந்தது. தினந்தோறும் அந்த வேன் சர்ச்சு வாசலில் நிற்கும். அந்த பாஸ்டர் அந்த பிள்ளைகளை அனுப்புகிறத ஜனங்களாம் பார்த்துட்டு ஜனங்களாம் கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம பணத்தில் தான் இந்த பாஸ்டருடைய பிள்ளைகள் வாழ்கிறாங்க, நாம் தான் இந்த பாஸ்டருக்கு எல்லாம் கொடுத்துருக்குறோன்னு சொல்லி இன்னும் அவரை நெஞ்ச குத்துற மாதிரி சில வேதனையான காரியங்களை பேசுனதுனால அந்த பாஸ்டர் வேதனை அடைந்து இந்த சர்ச்சே எனக்கு வேண்டாம் அப்படின்னு போயிட்டார் அப்படின்னாங்க. அப்போ அவர் கேட்டார், அந்த பாஸ்டர் துக்கத்தோடு வேதனையோடு தான் இந்த சபை விட்டு வெளியில் போனாரா? ஆமாம், அதனால உங்கள் சபை வளராமல் இருக்குது. நீங்கள் அந்த பாஸ்டரை கூப்பிட்டு 3 நாள் கூட்டம் நடத்துங்க, பெரிய காணிக்கை அவருக்கு கொடுங்க, அவரை நல்லா கனம் பண்ணுங்கன்னாரு. அப்போ இந்த பாஸ்டர் தன்னோட சபை வளர வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட வேறொரு ஊரில் இருந்து அவரை கட்டாயம் எங்கள் சபைக்கு வரணும் 3 நாள் நீங்கள் கூட்டத்தில் போய், இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா நம்ம சபை வேண்டான்னு அந்த போதகர் நம்மை கூப்பிட்றாருன்னு சொல்லி அங்கே போய் இவரும் தன்னை ஆயத்தப்படுத்தி அந்த ஜனங்களை மனதார ஆசீர்வதித்து 3 நாட்கள் பிரசங்கம் பண்ணி இவரும் நல்லா அவரை ட்ரீட் பண்ணி உயர்ந்த ஒரு காணிக்கை கொடுத்து அவரை அனுப்பின பிற்பாடு அடுத்து 1 ஆண்டில் அந்த சபை பல மடங்காக வளர்ந்து விட்டதா? அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, எனக்காக சொல்லலை, நமக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சொன்னதனுடைய காரணம், ஒரு மனிதனை துக்கப்படுத்துறதுனால அவ்வளோ பெரிய ஒரு டேமேஜ், பாதிப்பு சபைக்கு ஏற்படும் என்றால், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினால் எவ்வளவு டேமேஜுகள் நமக்கு நேரிடும் என்பதை சுட்டி காட்டும்படியாக தான் அந்த உதாரணத்தை சொன்னேன். நான் எனக்காக சொன்னேன், நீ நினச்சிக்க வேண்டாம். இன்று சொல்கிற சபையில் எனக்கு இன்றைக்கு யார் மேலேயும் துக்கமே இல்லை. அல்லேலூயா. கை தட்டுங்கள். எவ்வளோ நல்ல பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். சிலர் கீழ்ப்படுகிறாங்க, சிலர் கீழ்ப்படுகிறதில்ல, அதெல்லாம் பழகியாச்சு. ரொம்ப நாள் ஆனங்காட்டிக்கெல்லாம் பழகியாச்சு. அதை போய் நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. எனக்கு என்னென்னா, சபையை விட்டு நான் வளர்த்துன ஒரு சிலர் போயிட்டாங்க, அவங்க மேலே துக்கமாக இருந்தது, ஆனால் கூட அந்த துக்கம் கூட ஆறிக்கொண்டு வருகிறது. ஆமென். அதனாடி எனக்கு தெரியும் துக்கப்பட்டால் நல்லதில்லைன்னு தெரியும். அதனாடி அந்த விஷயத்தில் நான் என்னுடைய இருதயத்தை பத்திரமாக பாதுகாத்து கொள்கிறேன்.